பொதுவாக கடல்கள் என்றதும் அமைதியான சூழ்நிலை மற்றும் சுத்தமான காற்று போன்றவைதான் நம் நினைவுக்கு வரும். ஆனால் இந்த உலகில் உள்ள சில கடல்கள் இவற்றிலிருந்து வேறுபட்டு மிகுந்த ஆபத்து நிறைந்ததாக உள்ளது. அப்படிப்பட்ட 5 ஆபத்தான கடல்களை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம். பிளாக் சாண்ட் பீச்சஸ். ஹவாய் தீவில் உள்ள கருப்பு நிறத்தில் கடல்மண் கொண்ட பார்ப்பதற்கு மிகவும் அழகான இந்த கடலில் அப்படி என்ன ஆபத்து உள்ளது என்று நினைக்கிறீர்களா? இங்குள்ள கடல் நீரின் வெப்பநிலையானது இரவில் கூட சுமார் 110 டிகிரி செல்சியஸ் வரை இருக்குமாம். அதாவது இக்கடலின் அருகே சுமார் 6 லட்சம் ஆண்டுகள் பழமையான கிலாவியா எனும் எரிமலையிலிருந்து வரும் எரிமலை குழம்பு இந்த கடலில் கலப்பதுதான் இந்த அதீத வெப்பநிலைக்கு காரணம். இங்குள்ள கடல் மண் கருப்பு நிறத்தில் இருப்பதற்கும் இதுவே காரணம். சவுப்பட்டி பீச். உலகில் உள்ள கடல்களிலேயே அதிக அளவில் மாசடைந்த கடல் என்றால் அது மும்பையில் உள்ள சவுப்பத்தி கடல் பகுதிதான். கடற்கரை முழுவதும் குப்பைகளும் பிளாஸ்டிக் பொருட்களும் மற்றும் கடல் நீர் முழுவதுமாக மும்பையில் இருந்து வெளியேறும் கழிவு நீர்களும் கலந்துள்ளது. மேலும் 2011ஆம் ஆண்டு MV ராக் என்ற கப்பல் 60,000 மெட்ரிக் டன் நிலக்கரியுடன் இக்கடலில் மூழ்கியது. இவற்றினால் அதிக அளவில் மாசடைந்த இந்த கடலில் நீந்துபவர்கள் மிக கடுமையான நோய்களினால் பாதிக்கப்படுகின்றனர். இதனாலேயே இது ஆபத்தான கடல்களில் ஒன்றாக உள்ளது. பிளாயா ஜிப்போலைட். மெக்சிகோவில் உள்ள நீர்ச்சறுக்கிற்கு அதிகம் புகழ்பெற்ற இந்த கடலுக்கு பீச் ஆஃப் த டெட் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. அதாவது இக்கடலில் உருவாகும் மிகப்பெரிய அலைகளின் காரணமாக கடலுக்கு அடியில் ஏற்படும் அதிவேக நீர்ச்சூழலானது இங்கு நீந்துபவர்களை முற்றிலுமாக கடலுக்கடியில் இழுத்துச் செல்கிறது. இதனால் இக்கடலில் பலர் முற்றிலுமாக காணாமல் போயுள்ளனர். இதனை தடுக்க தற்போது இப்பகுதியில் பாதுகாப்பு வீரர்களை நியமித்து ஆபத்துகளை அதிக அளவில் குறைத்துள்ளனர். நியூ ஸ்மிர்னா பீச். புளோரிடாவை சேர்ந்த இந்த கடல் பகுதி நீச்சல், நீர்ச்சறுக்கு, ஸ்கூபா டைவிங் போன்ற பல சாகச விளையாட்டுகளுக்கு பெயர் போனது. இதனாலேயே இப்பகுதி அதிக அளவிலான சுறாக்களையும் ஈர்த்துள்ளது. புல் ஷார்க்ஸ், பிளாக் டிப் ஷார்க்ஸ், ஸ்பின்னர் ஷார்க்ஸ் போன்ற பல கொடிய சுறாக்களின் தாக்குதல்களால் இங்கு பலர் இறந்துள்ளனர். 2007ஆம் ஆண்டு உலகம் முழுவதும் மொத்தமாக 112 சுறா தாக்குதல்கள் பதிவாகியது. அதில் 17 தாக்குதல்கள் இங்கு மட்டுமே நடந்துள்ளது. தற்போது வரை சுமார் 238 தாக்குதல்களினால் இங்கு பலர் இறந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கேப் ட்ரைபுலேஷன். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த குயின்ஸ்லாண்டில் உள்ளது கேப் ட்ரைபுலேஷன் என்னும் கடல் பகுதி. இங்குள்ள கடல் நீரில் முதலைகள் மற்றும் விஷப்பாம்புகள் அதிக அளவில் இருந்தாலும் கூட இங்குள்ள மக்கள் அதிகம் பாதிக்கப்படுவது இக்கடல் நீரில் உள்ள எண்ணிலடங்காத அதிக விஷம் கொண்ட பாக்ஸ் ஜெல்லிபிஷ்களினால் தான். மற்ற வகை ஜெல்லிபிஷ்களின் தாக்குதல்களால் எரிச்சல், கடுமையான வலி போன்ற சாதாரண பாதிப்புகள் மட்டுமே ஏற்படும். ஆனால் 2 கிலோ வரை எடையுடைய இந்த வகை பாக்ஸ் ஜெல்லிபிஷ்கள் மிக கொடிய விஷம் கொண்டது. இதன் தாக்குதலால் உலகம் முழுவதும் வருடந்தோறும் நூற்றுக்கணக்கானோர் இறக்கின்றனர். இதனாலேயே இக்கடல் பகுதியில் பாக்ஸ் ஜெல்லிபிஷ்களுக்கான எச்சரிக்கை அறிவிப்பை வைத்துள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கோலிவுட் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.